நண்பர்கள் அனைவருக்கும் அம்மு அஸ்ட்ரோ சேனலின் பணிவான வணக்கங்கள். கடகம் ராசிக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள். கடகம் ராசி அப்படின்னா நீங்க ஒரு சரராசி, நீர்த்தன்மையை குறிக்கக்கூடிய ராசி. நீருங்கும் போது நீங்கள் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா, ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். நீர் ஒரு இடத்துல இருந்து இல்லாம அப்படி ஓடிக்கொண்டே இருப்பதை போல நீங்களும் வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அதே போல நீங்கள் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க சொந்த மண்ணை விட்டு சில பேர் போவதுக்கு விரும்ப மாட்டாங்க. நான் சொந்த ஊரை விட்டு போக மாட்டேன், சொந்த ஒரு ஸ்டேட்டை விட்டு நாங்க எங்கேயும் வெளியே போக மாட்டேன், எனக்கு பாஷை தெரியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. கடகம் ராசி, கடகம் லக்னத்துல இருக்கிறவங்க, அதாவது கடல் கடந்து செல்லணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு துணிந்து போவீங்க. உங்களுடைய எண்ணம் வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு பிழைப்புக்காக எங்க வேணாலும் போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னா அந்த கடகம் ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. கடகம் ராசியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு எதிலையுமே ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்பக்காரகன் தனக்காரகனான சூரியன் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துல, விருச்சிகத்துல அவர் மிகவும் ஒரு சுபத்துவமா இருக்கிறாரு. சூரியன் இந்த மாதம் முழுக்க அவர் விருச்சிகத்துல தான் சஞ்சாரம் பண்ண இருக்கிறாரு. அப்ப கடகம் ராசிக்கு இந்த மாதம் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அது மட்டுமல்ல, சூரியன் கூட புதனும் இணைந்து சுக்கிரனும் இணைந்து காணப்படுறாங்க இந்த மாத தொடக்கத்துல. அதாவது புதன் சுக்கிரன் இருவரும் டிரான்சிட் ஆகுறாங்க. புதன் முதல்ல வர்றாரு, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அவர் 6ஆம் பாவகமான தனுசுக்கு பயிற்சியாகி வர்றாரு புத பகவான். சுக்கிர பகவான் இந்த மாதம் எண்டுல டிசம்பர் 7ஆம் தேதி வர்றாரு. அதாவது கார்த்திகை மாதம் என்கிற பொழுது நமக்கு நவம்பர் 17th இருந்து டிசம்பர் 15 வரையிலான காலகட்டம். அப்ப இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சூரியன் ஒரு வலுவான ஒரு அமைப்புல ஒரு பக்கபலமாக இந்த மாதம் இருக்க போறாரு. அப்ப குடும்ப விஷயங்கள், குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகள், குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது. அதே போல ஒரு பொருளாதார சிக்கல் விலகும். தனாதிபதி 5ஆம் பாவகத்துல. அப்ப பணம் பற்றிய விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்காது. மணி ஃப்ளோ என்பது நன்றாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும். அது வீட்லயும் சரி, வெளியிலையும் சரி. அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஒரு சப்போர்ட் என்பது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பலமாக கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய, அதாவது உங்களுடைய தாய் தந்தை இருவரையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னதுன்னா சுக்கிரன் தான். உங்களுக்கு 4-11 குடைவர். அப்ப 4-11 குடைவர் உங்களுக்கு சூரியனோட இணைந்து இந்த மாதம் முற்பகுதியில சஞ்சாரம் பண்ணுவாரு, இந்த மாதம் எண்டு வரைக்கும். அதன் பிறகு 6ஆம் பாவகத்துல சுக்கிரன். அப்ப ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுல உங்களுடைய பேரண்ட்ஸோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாத முற்பகுதியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இது. அதே போல இந்த மாதம் தொழில் காரகன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்துல உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல விரயஸ்தானத்துல மிதுனத்துல இருப்பாரு. அதன் பிறகு அவர் வக்ரமான நிலையில பின்னோக்கி அதாவது ரிவர்ஸ்ல வர்றாரு. அதாவது மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு வராரு, உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதாவது தொழில்காரகன் லாபஸ்தானத்துல. அப்ப தொழில் ரீதியாக நீங்கள் இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில விழுகிறது. அதுவும் இந்த மாதத்திலிருந்து குரு பகவான் ஒரு சுபத்துவமா இருக்கிறாரு. அதாவது எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் அவர் வக்ர நிலையில இருந்தாரு. இந்த நவம்பர் 14th அவர் வக்ர நிவர்த்தி அடைவதனால உங்களுடைய ராசியின் மீது அந்த குருவினுடைய ஒரு பார்வை இழுவது உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எதையுமே ஒரு தைரியமா, ஒரு தன்னம்பிக்கையா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இந்த மாதத்துல இருந்தே செயல்படுவீங்க. எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்களோ, தயக்கத்துல இருந்தீங்களோ, அந்த குழப்பம், தயக்கம்லாம் இந்த மாதம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு நல்ல ஒரு தைரியமாக, ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் முன்னெடுத்து செல்வீங்க. உங்களுடைய தைரியம் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதம். அது ஒரு நல்ல அமைப்பு.
அதே போல இந்த மாதத்துல குழந்தைகள் வழியில நன்மைகள் இருக்கிறது உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் பாவகத்தில் இருந்து கிரகங்கள் உங்களுடைய 11ஆம் பாவகத்தை பார்வை செய்வதனால தனக்காரகன் குடும்பக்காரகனே அவர் பார்வை செய்யறாரு உங்களுடைய 11ஆம் பாவகத்தை. அப்ப உங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக உங்களுடைய பிள்ளைகளை பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களோடு இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு நன்மைகள், ஒரு பேரும் புகழு, என் பையன் சாதிச்சுட்டான், என் பொண்ணு சாதிச்சுட்டா அப்படின்னு நீங்கள் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் தெரிகிறது. இந்த மாதத்துல உங்களுக்கு சனி குரு இருவருமே வக்ர நிவர்த்தி அடைந்தது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். ஏன்னா சனி பகவான் 7ஆம் பாவகத்துல ஒரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்ப உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்கள் வழியில எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல லாபம், அனுகூலம்லாம் இந்த மாதத்துல இருக்குதுங்க. உங்கள் ராசியை குருவின் பார்வை ஒரு சுபத்துவப்படுத்துவதனால இந்த மாதத்துல மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்வுகள், இதுவரைக்கும் ஒரு மங்கள நிகழ்வுகள்ல தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகள்லாம் இந்த மாதத்துல விலக ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் மனையில நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறிகள்லாம் தெரிகிறது. அதே போல இந்த மாதத்துல நீங்கள் தொழில் பார்க்கும் பொழுது நீங்கள் இரும்பு சம்பந்தமான ஒரு துறையில இருக்கிறவங்க, விவசாயம், அதே போல மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானம் என்பது இருக்கும். இந்த மாத எண்டுல புதன் 12ஆம் பாவகத்தை பார்வை செய்வதனால சில விரயங்கள் செய்வீங்க. அப்ப உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட வேண்டும். இந்த மாத பிற்பகுதி என்பது மாத பிற்பகுதியில கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. அப்ப உங்களுடைய ஹெல்த்ல இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய தந்தையாரின் தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு அமோகமா இருக்கும். அந்த தொழில்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வளர்ச்சியை அடைவதாகவே இந்த மாதம் இருக்கும். அதே போல நீங்கள் ஒரு வாக்கினால பிழைப்பு நடத்துறவங்க, அதாவது ஒரு கல்வி சார்ந்த துறையில இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த துறையில உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் வளர்ச்சியும் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். அப்ப நீங்கள் ஒரு தொழில ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க பக்காவா செய்யலாம். அந்த முதலீடுகள் உங்களுக்கு வருங்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதாகவே இருக்கும். இந்த மாத கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குது. இந்த மாதம் 5ஆம் பாவகத்துல கிரகங்களினுடைய ஒரு சஞ்சாரம், அதன் பிறகு லாஸ்ட்ல 6ஆம் பாவகம். புதன் 6ஆம் பாவகத்துல சென்றாலும் கூட அவர் குருவினுடைய வீட்டுக்கு தான் செல்றாரு. எந்த ஒரு கிரகமே குருவின் வீடான தனுசு மற்றும் மீனத்துல சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு கெடுபலன்களை பெருசா கொடுக்காது. அதனால உங்களுக்கு இந்த ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னா புதன் 6ல இருந்து 12ஆம் பாவகத்தை அவர் பார்வை செய்வதனால இந்த மாத தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் 2ஆம் பாவகத்துல இருப்பாரு. அப்போ உங்களுடைய மனம், குணம் எல்லாமே ஒரு இந்த மாத தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இந்த மாத தொடக்கமே இருக்கும். கார்த்திகை மாத தொடக்கத்திலே அதை நீங்கள் நன்றாக உணர முடியும். தொழில எல்லாம் நீங்கள் ஒரு பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்க போகிறது. திருமணம்லாம் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த திருமணம்லாம் உங்களுக்கு பிக்ஸ் ஆகும். இதுவரை தடை தாமதங்கள் இருந்திருந்தா கூட இப்ப குரு பலம் கிடைச்சிட்டு உங்களுக்கு முழுசாக. அப்ப அந்த திருமண முயற்சியெல்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவுல இருந்த பனி போரெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் பெண்கள் கடகம் ராசி பெண்கள் ரொம்பவும் ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதத்துல நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு பக்க பலமா உங்களுக்கு இருப்பாங்க. என்ன செஞ்சாலும் சரி உங்க குழந்தைகள் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. இந்த மாதம் வாழ்க்கை துணை விஷயத்திலையும் பெரிய அளவுல ஒரு பெரிய தகராறுலாம் இந்த மாதத்துல வரப்போவதில்லை. அப்ப அந்த விஷயத்திலையும் நீங்கள் சேஃபா இருப்பீங்க. மணி ஃப்ளோ நன்றாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பெருசா செய்ய போறாங்க. உங்களுடைய குழந்தைகளே என் பையன் எனக்கு அதை வாங்கி தந்தான், என் பொண்ணு இதை வாங்கி தந்தான்னு நீங்க பூரித்து போகிற அளவுக்கு உங்க குழந்தைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நன்மைகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அப்ப பெண்கள் இந்த மாதத்துல மிகவும் ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம்
தொடக்கத்துல சூரியன் புதன் 5ஆம் பாவகத்துல, அதன் பிறகு உங்களுக்கு வந்து புதன் 6ஆம் பாவகத்துல இருந்து 12ஆம் பாவகத்தை அவர் பார்வை செய்வதனால வெளி மாநிலம் வெளிநாடு என்று சென்று படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு லக்கியான ஒரு மாதமா இருக்கும். அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். அந்த முயற்சியில வந்து இருந்து வந்த தடைகள் எல்லாம் இந்த மாதத்துல விலக ஆரம்பிக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாதம். அதான் உங்களுக்கு வந்து இந்த மாத பிற்பகுதி என்பது உங்களுடைய கல்வியில எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஒரு கூடுதலான ஒரு எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். அதாவது கடினமான ஒரு உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலமாக தெரிகிறது. ஏன்னா புதன் 6ல வர்றதுனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு உழைக்க வேண்டி வரும். அதனால உழைங்க. நீங்க வந்து எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ உழைக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பலன் என்பது இந்த வருட எண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அப்ப மாணவர்கள் இந்த மாதம் நீங்கள் வந்து மிகவும் ஒரு கவனமாக படிக்க வேண்டிய ஒரு மாதமாகவே தெரிகிறது. ஓவராலா பார்க்கும் பொழுது கடகம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் வந்து வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாத்துலயுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு புதுசா ஏதோ பண்ண போறீங்க. அந்த புது விஷயங்கள் வந்து உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை கண்டிப்பா இந்த மாதம் பண்ண முடியும். ஏன்னா கிரகங்கள் வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு சப்போர்ட்டான ஒரு அமைப்புல இருக்கிறது. ஏன்னா குருவின் பார்வை ராசியின் மீது விழுவதனால நீங்களே இந்த மாதம் வந்து ஒரு புது மனிதராகத்தான் வந்து எல்லா விஷயத்திலுமே இறங்குவீங்க. ஏன்னா கடந்த 2-3 மாதங்களாக குரு வக்ரம். எப்ப குரு வக்ரம் வந்து கடக ராசிக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 9 கூடைய அவர் பாக்கியாதிபதி. அவர் வந்து பாக்கிய ஸ்தானத்துல வக்ரம் அடைந்ததுனால உங்களுக்கு ஒரு நேருக்கு மாறான ஒரு நிலை கடந்த 3 மாதங்களாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம், சில விஷயங்கள்ல கொஞ்சம் அவமானம், கேவலம் இதெல்லாம் கூட சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலர். அந்த அவமானம் கேவலம்லாம் இந்த மாதத்துல அப்படியே மறைய போது. உங்களை யார் வந்து எதிர்த்தாங்களோ அந்த எதிர்த்தவங்களே இப்ப வந்து உங்கள்கிட்ட வந்து அடிபணிவாங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 6 குடையவர் வக்கரமாகும் பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகமாகும். உங்களுக்கு யார் எதிரின்னு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல எதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து குடும்பத்திலே இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடங்கள்ல இருப்பாங்க. அந்த எதிரிகளினுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் கடந்த 3-4 மாதங்களாக. அந்த நிலை இப்பொழுது மாறும். எதிரிகள் வந்து இவங்ககிட்ட எல்லாம் நம்ம பருப்பு வேகாது அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வழியே பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 6 கூடைய குரு வக்ரமாக இருக்கும் பொழுது அந்த எதிரிகளுடைய கை ஓங்குகிறது. இப்ப வந்து அவங்க கை வந்து இறங்குகிறது. அப்ப உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே அந்த ரிலீஃப் கிடைக்கும். எதிரிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதுவே ஒரு நல்ல விஷயம் கடகம் ராசிக்கு. அதே போல இந்த மாதத்துல வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பலிதமாகும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க. வருங்காலத்துல தொழில் ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதையுமே ஒரு புத்திசாலித்தனத்தோட பண்ணீங்கன்னா அந்த பின்னாட்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய லைஃப் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில செல்வதாகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஏப்ரலுக்கு அப்புறமே உங்களுக்கு தொழில்ல வந்து ஒரு நல்ல மாற்றங்களை தான் நீங்க சந்திக்க போறீங்க. அதனால இப்பவுமே பிளான் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியே கொடுக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு வந்து நவம்பர் 30ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள்னா அன்னைக்கு வந்து நீங்க வந்து கம்முன்னு இருந்துருங்க. நீங்க மௌன விரதம் இருந்தா கூட ரொம்பவும் நல்லது. அந்த நாட்கள்ல வந்து பேச்சினாலேயே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. இல்லைன்னா அலுவலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வந்து தேடி வரும். வீட்லயும் சரி கொஞ்சம் சைலண்டா மற்ற எந்த விஷயத்திலையும் ஒரு ரொம்பவும் ஒரு பங்கேற்காம நீங்க வந்து சைலண்டா இருந்துட்டீங்கன்னா அந்த நாட்கள்ல சந்திராஷ்டம தினங்கள்ல எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமா உங்களுடைய உடல்நலத்துல அதிகமான ஒரு கவனம் எடுத்துக்கோங்க சந்திராஷ்டம தினங்கள்ல. இந்த மாதம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? இந்த மாதம் எந்த கடவுளை வணங்கினா நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 10 குடையவனும் 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு யாருன்னா செவ்வாய். அதனால எப்பவுமே கடகம் ராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு சேஃபா இருப்பீங்க. அப்போ முருகப்பெருமான் எப்பவுமே ஒரு முருகர் படத்தை வந்து எப்பவுமே ஒரு மணிப்பரிசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து தொழிலையும் சரி உங்களுடைய குடும்பத்திலையும் சரி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும் லைஃப். அப்ப இந்த மாதம் நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்துக்கு வராரு. முருகப்பெருமான் வழிபாடு உங்களை தொழில்ல உங்களுக்கு மென்மேலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் என்கிற
விஷயத்துல ஒரு கிளாரிட்டியை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதனால அந்த முருகப்பெருமானினுடைய காலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே அவர் வெற்றியை மட்டுமே உங்களுக்கு கொடுப்பாருங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. வாழ்த்துக்கள். இந்த மாதம் நீங்க லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடை மேற்கொள்ளணும். அதாவது லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடை எதுக்கு மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 5ஆம் பாவகத்துல புதன் சுக்கிரன் வர்றாங்க. அதனால லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு புதன் சுக்கிரன் இருவரையுமே ஆக்டிவேட் பண்ணும். அதாவது தொழில் ஸ்தானமும் தனஸ்தானமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை அடையும். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வர முடியும். குடும்ப சிக்கல்கள்ல இருந்து வெளியே வர முடியும். ஒரு நல்ல ஒரு தன லாபத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல எப்பவும் போல இந்த மாதத்துல தினசரி சூரிய வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். சூரிய வழிபாடை நீங்கள் காலையில எழுந்ததும் மறக்காம அன்னைக்கு செஞ்சிருங்க. அன்னைக்கு அந்த நாள் முழுக்க உங்களுக்கு நன்மையிலேயே முடியுங்க. சூரிய வழிபாடு சிம்மம் ராசிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பரிகாரம். அதை நீங்க கண்டினியூஸா செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. வாழ்த்துக்கள்.